உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்பிட்டல்ங்கிறது பிராண்ட உருவாக்குறதுக்கும் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான சர்வீஸ்னு சொன்னா பாத்தியா? அப்பவே ஒரு 6 அடிச்சிட்ட. நீ இந்த ஹாஸ்பிட்டலை எந்த அளவுக்கு கொண்டு போவங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சுடர். 100% நீ சொல்றதுதான் உண்மை. இந்த மாதிரி நம்பிக்கை நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மேல வந்தாலே நம்ம ஹாஸ்பிட்டல் growth தன்னாலே மேல வந்துரும். இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இது எல்லாமே நான் உங்ககிட்ட பார்த்ததுதான் மனோகரிக்கு பதிலா சொன்னேன். என்ன சுடர், என்கிட்ட பாத்தியா? ஆமா சார், நீங்க என்னைக்குமே உங்க ப்ரொஃபஷனா ஒரு பிசினஸா பார்த்ததே இல்ல, அது ஒரு சர்வீஸா தான் பாக்குறீங்க. அதனாலதான் எழில் சாருக்கு பேஷண்ட் கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட நல்ல பேருக்கு இதுதானே சார் காரணம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இதுதான் சுடர் நீ. இந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 வர்றதுக்கு நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை சுடர். ஆனா அது கூட நீ சொல்லல, என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்லி புகழ்ச்சிக்கு மயங்காம அவாய்ட் பண்ற பாத்தியா? இந்த குவாலிட்டிய சொல்றேன். இந்த குவாலிட்டி எல்லார்கிட்டயும் இருக்காது சுடர். ஐயோ, நான் அவாய்ட் பண்ணல சார். அப்படிலாம் நானே யோசிச்சது எதுவும் இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன். ஓ, நீ சொல்றது உண்மைதான் இருக்கட்டும். இத்தனை நாளா மனோகரியும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. அவளுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ங்கிறது பிசினஸ் இல்ல, இது ஒரு ஆத்மார்த்தமான சர்வீஸ்னு ஏன் தெரியல? நான் உன்னை வெக்கப்பட வைக்கணும்னு சொல்லல சுடர். அப்புறம் அட்மின் மேடம், நீங்க இங்க ஜாயின் பண்ணதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன சார்? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையே டெய்லியும் பார்க்கலாம்ல, பக்கத்துலயே. சார், என்ன சார் இது? எல்லாத்தையும் க்ளீன் பண்றீங்களா? என்கிட்ட சொன்னா நான் பண்ணிருக்க மாட்டேனா? ஏய், என்ன பார்த்தா க்ளீன் பண்ற மாதிரியா தெரியுது? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அச்சச்சோ, என்ன சார் ஆச்சு? ஏதாவது கைகே கிழிச்சிருச்சா? ஏய், நீ பதறி என்னையும் பதற வைக்காத. நான் அச்சச்சோன்னு சொன்னது எல்லா இயர்லயும் வாங்கின அவார்ட்லாம் இருக்கு. ஆனா நான் லாஸ்ட் இயர் வாங்கின பெஸ்ட் டாக்டர் அவார்டை காணுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க போச்சு? என்ன பதறாதான்னு சொல்லிட்டு நீங்க தான் சார் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. என்ன சொல்ற? நான் எங்க பதட்டப்படுறேன்? எங்க பக்கத்து வீட்டு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னு? அவசரத்துக்கு அண்டாக்குள்ள கைவிட்டா கூட நுழையாதான். அது சரிதான். பதட்டத்துல பக்கத்துல இருக்கிற அவார்டே உங்களுக்கு தெரியல. சரி, அந்த பாட்டி நீ தானே? பெரியம்மா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாக்கா. குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா. என்ன கனகவள்ளி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. சுடர், கும்பிட்டுக்க. வணக்கம்மா. இவதான் சுடரா? ஆமா, இவதான் சுடர். சரி சரி. சரி, நீ வா, வாங்க, வா, வாங்க. போலாம். வாங்க பெரியம்மா, வாங்க வாங்க வாங்க. என்னக்கா, என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு காஃபி போதுமா? சரி சரி. பெரியம்மா, என் கூட வாங்க. நீங்க பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. வாங்க வாங்க. உட்காரு. வாங்க, உட்காருங்க. பெரியம்மா, இங்க பாருங்க. ஆபரேஷனே இல்லாம 500 பேருக்கு மேல நார்மல் டெலிவரி பார்த்ததுக்கு தி பெஸ்ட் டாக்டர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இப்பதான்டா நீ என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய அவஸ்தைன்னு அத பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். குட் ஜாப் எழில், சூப்பர். தேங்க்யூ பெரியம்மா. அப்புறம் பெரியம்மா, இத பாருங்க. இது ஒரே வருஷத்துல 150 ஆபரேஷன்ஸ், எல்லாமே சக்சஸ். அது கொடுத்த அவார்ட். குட், வெரி நைஸ்.
ரொம்ப பெருமையா இருக்கு எழில். இது எங்கப்பா இது வாங்கினது? ஒரு ஸ்பெஷல் அவார்ட் பெரியமா. அக்கா எடுத்துக்கோ. காஃபி எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. முதல்ல நான் கூப்பிட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம வரேன்னு சொன்னதும் இல்லாம சொன்னபடி வந்துட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் மருமக கூப்பிட்டா மறுப்பு சொல்ல முடியுமா? இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல அத்தை, அவருக்கு நியூ இயரை ஹாப்பி மூமெண்டா மாத்தி சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். நீங்க கரெக்டா வந்துட்டீங்கல்ல, அதனாலதான் தேங்க்ஸ் சொன்னேன். இந்துவுக்கு அப்புறம் எழில் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, அவ இடத்த ஃபுல்பில் பண்ற மாதிரி நீ வந்து அமைஞ்சிட்ட. உண்மையாலுமே எழில் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. எழில் சார் மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு நானும் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதாம்மா எழில் வாழ்க்கையில வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னதுனாலதான் அவங்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. ஆமா அத்தை, அது சர்ப்ரைஸா இருந்தாதான் எனக்கும் சந்தோஷம். ம். கேக் கட் பண்ணி எல்லாரும் gift கொடுக்கும்போது உங்க வாயால சொல்லுங்க. அப்பதான் எழில் சார் இன்னும் சந்தோஷப்படுவாரு. சரிம்மா, நீ ஆசைப்பட்டபடியே செஞ்சிடலாம். ம். பாத்தியா எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றான்னு? ம். அவன் எப்பவுமே இப்படிதான், எல்லாத்துலயுமே ரொம்ப சின்சியரா இருப்பான். அவனோட இந்த சின்சியாரிட்டினால தான் இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான். ஆமா அத்தை, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன 100% சின்சியாரிட்டி இப்போ உன் மேலயும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? எதை பத்தி சொல்றீங்க? அவனுக்கு உன்னை 100% புடிச்சு போச்சு. ஆனா உங்களுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உன்கிட்ட வந்து சொல்ல அவன் தயங்குறான். எனக்கும் தெரியும் அத்தை. அப்போ நீயாவது அவன்கிட்ட பேசி அவனோட தயக்கத்தை உடைச்சி அவனுக்கு உன் மேல இருக்கிற லவ்வ வெளிக்கொண்டு வரலாம்ல? கேட்டு வாங்குறதுக்கு பேர் லவ் இல்ல அத்தை, கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் தான் லவ். நீங்க சொன்னபடி அவர் இன்னும் என்ன 100% லவ் பண்ணல, 98% தான் லவ் பண்றாரு. மீதி இருக்கிற 2% தான் அவர் தயக்கத்துக்கு காரணம். எப்போ அந்த 2% ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்ப அவரே வந்து என்கிட்ட லவ் சொல்லுவாரு. அத கேக்குறதுல தான் அவர் மனைவியா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை. எக்ஸலண்ட். உண்மையிலே நீ எல்லாத்துலயுமே புத்திசாலி பொண்ணுமா. என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு நிதானம், எவ்ளோ பொறுமை. நீ எல்லாம் லட்சத்துல ஒருத்தி இல்ல, கோடியில ஒருத்தி. எங்க போனாலும் நீ பொழைச்சுக்குவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.